இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இயேசு உயர்த்து விட்டார். அல்லேலூயா. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாட்கள் தவ முயற்சிகளோடும் ஒருத்தல் முயற்சிகளோடும் பிறரன்பு பணிகளோடும் அதே நேரத்தில் தீவிரமான இறை வேண்டலோடும் நம்ம இந்த தவக்காலத்தை ஏறெடுத்தோம். அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு ஈஸ்டர் பெருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களை, திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 15வது அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்: கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியையும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையையும் பொருளற்றதாக இருக்கும் என்று. அப்படி என்றால் கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான், இந்த உயிர்ப்பு பெருவிழா தான் கத்தோலிக்க நம்பிக்கையின் அடிநாதம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அரிமத்தேயா சூசை யார் என்று உங்களுக்கு தெரியும். இயேசுவை அடக்கம் செய்வதற்காக தன்னுடைய கல்லறையை கொடுத்த நீதிமான். அவரிடத்துல ஒரு சில பேர் போய் கேட்டாங்களாம், ஏப்பா அரிமத்தேயா சூசை, எதற்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவுக்கு போய் உன்னுடைய கல்லறையை கொடுத்திருக்கிற? எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு கல்லறை அது, அந்த கல்லறை எதுக்கு போய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு நீ கொடுத்தன்னு கேட்ட நேரத்துல அரிமத்தேயா சிரித்து கொண்டு சொன்னாராம், ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஃபார் 3 days, 3 நாளில் அவர் உயிர் தெழுந்து விடுவார் என்று சிரித்து கொண்டே சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்ட நேரத்துல அதுல ஒரு சிறுமி அழகாக எழுந்து சொன்னாலாம், பழைய ஏற்பாட்டுல ஆடுகள் ஆயனுடைய பாவங்களுக்காக பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆயனே ஆடுகளுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது தான் புதிய ஏற்பாடு என்றது அழகான சிறுமி சொன்னாலாம். அன்பு மிக்கவர்களே, தன்னுடைய திரு தூய இரத்தத்தால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்ட அழகான ஒரு தினம்தான். நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை விலையாக கொடுத்த தினம்தான் இந்த தினம். ஆகவே மகிழ்ந்து களிகூர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா என்று. இன்று சாவு வெல்லப்பட்ட நாள், வாழ்வு நமக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட நாள், வலுவின்மை பேர் ஆற்றலாக மாறிய நாள், அமைதி சத்தத்தோடு பேசிய நாள். அல்லேலூயா. இயேசுவனுடைய உயிர்ப்பை அவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவனுடைய உயிர்ப்பை அவரை கொல்ல நினைத்தவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவரோடு இருந்தவர்கள் அதில் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசுவை கொலை செய்தவர்கள், கொல்ல திட்டமிட்டவர்கள், அவர் மீது அவதூறு பழிகளை சுமத்தியவர்கள் அவர் உயிர்த்து விடுவார் என்கிற அச்சத்துல ஆளுநரிடத்தில் அனுமதி பெற்று அவருடைய கல்லறையை ஒரு பெரிய கல்லால் மூடி அதற்கு பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்கிறார்கள். காரணம், இயேசு உயிர்த்து விடுவார் என்று. ஆனால் இயேசுவோடு உடனிருந்தவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள், இயேசுவனுடைய அந்த அருளையும் இரக்கத்தையும் பெற்றவர்கள் இயேசுவனுடைய கல்லறைக்கு நறுமண பொருட்களை எடுத்து செல்லுகிறார்கள், உயிர்ப்பின் மீது நம்பிக்கையற்றவர்களாக. இதுதாங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு முரணாக இருக்கிறது. இயேசுவனுடைய கல்லறைக்கு நறுமண பொருட்களை எடுத்து சென்ற பெண்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் நமக்கு கல்லறையினுடைய அந்த கல்லை யார் திருப்புவார்கள், கல்லை யார் அகற்றுவார்கள் என்பது தான். அதிகாலையில இயேசுவனுடைய உடலுக்கு நறுமண பொருட்களை எடுத்து சென்ற அந்த பெண்கள் அச்சத்துல ஆட்கொள்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு மத்திய நற்செய்தியாளர் நமக்காக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அனுபவமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தோம் என்றால் நமக்கு அழகான ஒரு பேருண்மை வெளிப்படும். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாமையிலிருந்து இறப்புக்கும், குழப்பத்திலிருந்து தெளிவுக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும் உலகம் கடந்து வருகிறது என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அதுல எகிப்தின் அடிமை தடையிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கடந்து செல்கிற பார்வோனின் அரச ஆளுகையிலிருந்து யாவேவினுடைய அரச ஆளுகைக்கு மக்கள் செல்கிற ஒரு கடத்தலிலிருந்து வாக்குறுதிகளுக்காக காத்திருந்து வாக்குறுதிகள் நிறைவேறிய ஒரு தருணத்தை நமக்கு காண்பிக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் 2வது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற 3வது வாசகமானது இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உலர்ந்த நிலையிலிருந்து உயிர் பெற்ற நிலைக்கு மாறுகிற ஒரு நிலையத்தான் இன்றைக்கு இந்த 3வது வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலையிலிருந்து உரிமை குடிமக்களாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு செல்லுகிற அந்த ஒரு கடத்தலையும் அந்த ஒரு மாற்றத்தையும் தான்
3வது வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 4வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து. 5வது வாசகமான நற்செய்தி வாசகம் நம்முடைய நற்செய்தியாளர் மத்தேயு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை இரண்டிலுமே இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கான இந்த மாற்றத்தை தான் நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்துகின்றன. பாவ நிலையில் இருந்த ஒரு வாழ்விலிருந்து பாவமற்ற உன்னதமான ஒரு நிலைக்கு கடந்து வருகிற ஒரு நிலையையும் இந்த 2 வாசகங்களும் நமக்கு தெளிவுரை எடுத்து தருகின்றன. அப்படி என்றால் இந்த 5 வாசகங்களிலுமே முன்னம் இருந்த அந்த நிலை முந்தைய நிலை பிந்தைய நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. அதாவது முன்னிருந்த குழப்பமும் இருளும் பிந்தைய நிலையில இல்லை. முன்னிருந்த அடிமைத்தனம் பின்னிருக்கிற அந்த உரிமை வாழ்வில் இல்லை. முன்னிருந்த உயரற்ற நிலை இப்பொழுது இல்லை. முன்னிருந்த பாவ நிலை இப்பொழுது இல்லை. ஆகவே இந்த 5 வாசகங்களிலும் நம்ம வாசிப்பது முந்தைய நிலை முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது என்பது தான் அன்புமிக்கவர்களே. இயற்கைக்கு முரணான மனித கணக்குகளுக்கு எட்டாத வகையில மாற்றத்தை இன்றைக்கு நம்ம இந்த 5 வாசகங்களிலுமே காண முடிகிறது. அன்புமிக்கவர்களே, இருள் ஒளியாகுகிறது, தண்ணீர் வறண்ட நிலமாக மாறுகிறது, உயிரற்ற நிலை உயிருள்ள நிலையாக மாறுகிறது, பழைய பாவ நிலை புனிதமான நிலைக்கு உயர்த்தப்படுகிறது, பாவம் அழிகிறது, புது வாழ்வு இன்றைக்கு நமக்கு பிறக்கிறது. ஆகவே இந்த ஈஸ்டர் பெருவிழா, உயிர்ப்பின் பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அழகான 3 பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற நோத்ரதாம் என்று சொல்லப்படுகிற ஒரு பேராலயம் முற்றிலும் தீக்கு இரையாகி அழிந்து போனது. ஒரு மனித தவறினால் ஏற்பட்ட ஒரு விபத்து அது. அந்த ஒரு பசிலிக்கா பல நூற்றாண்டுகளை தாண்டி விசுவாசத்தினுடைய ஒரு பேரொழியாக விளங்கிய ஒரு பேராலயம் மனித கவனக்குறைவினால் அது முற்றிலும் அழிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். கடைசியில முற்றிலும் அழிந்த நிலையில் இருந்த அந்த பசிலிக்காவில் மீதம் இருந்தது 3 விஷயங்கள் தான். ஒன்று, ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிகழ்த்தப்பட்ட அந்த பலிபீடம். 2வது, அங்கே வைக்கப்பட்டிருந்த திருச்சிலுவை. 3வது, புண்ணிய பூமியிலிருந்து அந்த ஒரு பசிலிக்காவுக்காக கொண்டு வரப்பட்ட இயேசுவினுடைய முள்முடி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கடைசியில இந்த ஒரு மிகப்பெரிய தீ விபத்திலிருந்து மீண்டது அல்லது காப்பாற்றப்பட்டது இது 3 தான் என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, கொஞ்சம் அலசி பார்க்கிற நேரத்துல மனித வாழ்க்கையில நமக்கு நினைவிருப்பது நம்மை திடப்படுத்திய, விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய துன்பங்கள் தான். புனித வெள்ளிக்கு பிறகுதான் ஈஸ்டர் பெருவிழா வருகிறது. புனித வெள்ளிக்கு பிறகுதான் ஈஸ்டர் பெருவிழா நமக்கு கிடைக்கிறது. துன்பத்திற்கு பிறகுதான் புது வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. அடிமைத்தனத்திற்கு பிறகுதான் நமக்கு உரிமை குடிமக்களான ஒரு வாழ்வு கிடைக்கிறது. இருளுக்கு பிறகுதான் நமக்கு ஒளி கிடைக்கிறது. அப்படி என்றால் மனித வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்துமே கிறிஸ்துவில் மாட்சிமை உற, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் நாமும் பங்கு பெற என்பதைத்தான் இந்த ஒரு தீ விபத்தும் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவும் நமக்கு முதல் செய்தியாக தருகின்றன. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறேனே சாமி, இவ்வளவு துன்பம் படுறேனே, ஏன் கடவுள் எங்களை சோதிக்கிறாரு, இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு ஏன் அப்படி என்று யாரெல்லாம் அச்சத்திலும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறோமோ முந்தைய நிலையை இறைவன் மாற்றுவார், நமக்கு புது வாழ்வை தருவார் என்கிற முதல் செய்தி தான் இன்றைய ஈஸ்டர் பெருவிழாவினுடைய முதல் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2வது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, 2வது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, மகதலேன் மரியா இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு. மகதலேன் மரியாளை பற்றி நம்ம பேசுகிற பொழுது பாவி என்றும் அவரிடத்துல பல பேய்களை இயேசு விரட்டினார் என்றும் விவிலியத்துல ஒரு சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இயேசுவின் மீது கொண்டிருந்த தூய அன்பினால் கொஞ்சம் அவநம்பிக்கையோடு தான் இயேசுவினுடைய உடலுக்கு நறுமண தைலத்தை எடுத்து செல்லுகிறாள் அவள். காரணம், என்னுடைய ஆண்டவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், எனக்கு யார் அந்த கல்லறையை அகற்றுவார்கள் என்கிற அச்சத்தோடும் கலக்கத்தோடும் ஆனால் தகுந்த தயாரிப்போடு அந்த பெண் செல்கிறார். அன்புமிக்கவர்களே, அங்கு அவள் கண்டது வெற்று கல்லறையை, இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற முதல் செய்தி. அங்கு அவள் கண்டது 2வது வெற்று ஆடைகளை, அதாவது இயேசுனுடைய பிரசன்னத்தையும் அங்கே அவர் உணர்ந்து கொள்கிறார். வானதூதர் வழியாக இயேசுவனுடைய உயிர்ப்பின் முதல் செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வானதூதர்களால் இயேசுனுடைய உயிர்ப்பின் முதல் செய்தி அவளுக்கு வழங்கப்படுகிறது. அவர் ஏற்கனவே தான் அறிவித்தபடியே கலிலேயாவிற்கு சென்று விட்டார். உயிர்த்தவரை இறந்தவர்களோடு தேடுவதேன் என்கிற அந்த புத்தொளி, புதிய ஞானம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பின் செய்தி பாவி என்று அழைக்கப்பட்ட மகதலேன் மரியாவுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மண்ணுலகில எத்துணை பாவிகளாக நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு வேதனையிலும் கஷ்டத்திலும் நாம் வாழ்ந்திருந்தாலும், எத்துணை பேர் நம்மை அவமானப்படுத்தி ஓரங்கட்டி நிராகரித்து துரோகத்தை செய்து நம்மை இந்த உலகத்துல தாழ்வாக கருதினாலும் ஆண்டவர் திருமுன்னிலையில
தூய அன்போடு நாமும் வாழ்ந்தால் இறைவன் நம்மையும் உயர்த்துவார் என்கிற அழகான இரண்டாவது செய்தியையும் இந்த உயிர்ப்பின் பெருவிழா நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது. சிலே நாட்டுல 2023 ஆண்டு ஒரு பாலைவனத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய சுரங்கத்துல 33 சுரங்க தொழிலாளர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். 69 நாட்கள் போராடி அந்த 33 பேரையும் உயிரோடு மீட்டெடுத்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்துல கேட்ட நேரத்துல, ஆண்டவர் எங்களோடு உடன் இருந்தார், இந்த இருளில் இருந்து எங்களுக்கு விடுதலையை தருவார், இந்த இறப்பில் இருந்து எங்களுக்கு வாழ்வை தருவார் என்று நம்பினோம், விசுவசித்தோம், ஜெபமாலையை ஜெபித்தோம், இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நாட்டுல அந்த 33 பேரும் 69 நாட்களுக்கு பிறகாக உயிரோடு மீட்கப்பட்ட நாளைத்தான் உயிர்ப்பின் பெருவிழாவாக கொண்டாடினார்கள். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, நமக்கும் புது வாழ்வு உண்டு என்பதையும் இந்த ஈஸ்டர் பெருவிழா நமக்கு தெளிவோடு சொல்லி தருகிறது. மூன்றாவது ஒரு அழகான பாடமாக, உயிர்த்தவரை இறந்தவர்களிடத்தில் தேடுவான் ஏன், நீங்கள் கலிலேயாவுக்கு செல்லுங்கள், அவர் ஏற்கனவே அங்கு சென்று விட்டார் என்று. இயேசு அவர் வாழ்ந்த பகுதிக்கே சென்று விட்டார். இயேசு நம்மோடு உடன் இருக்கிறார். நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினைத்தான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. கல்வாரி கொடுமைகளுக்கு பிறகு தங்களையே பூட்டி கொண்டிருந்த திருத்தூதர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பின் செய்தியை கேட்டு இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நம்பிக்கையோடு அவர்கள் இயேசுவை இன்னும் வலிமையோடு அறிவித்தார்கள் என்பதைத்தான் நம்ம விவிலியத்துல திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாம எத்துணை பாவிகளாக இருந்தாலும் எத்துணை துன்பமிக்கவர்களாக இருந்தாலும் இயேசுவினுடைய அந்த அன்பு செய்தி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிற அந்த உயிர்ப்பின் செய்தி என்பது இறந்து போயிருந்த நமக்கு புது வாழ்வையும், இருளில் இருந்த நமக்கு ஒளியின் மக்களாக வாழ வேண்டிய ஒரு அழைப்பையும், இறந்து போயிருந்தவர்களை உயிர்ப்பின் மக்களாக மாற்றக்கூடிய ஆற்றலையும் தர வல்லதுதான் இந்த உயிர்ப்பின் பெருவிழா. எப்படி திருத்தூதர்கள் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர்கள் புது வாழ்வை பெற்றார்களோ, மனதிடனை பெற்றார்களோ, இயேசுவை இன்னும் மனதிடத்தோடும் உற்சாகத்தோடும் அறிவித்தார்களோ, அதே போல கிறிஸ்துவனுடைய திருத்தூய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழத்தான் நம்ம இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்திற்கு தடையாக இருக்கிற இந்த பாவ கற்களை அகற்றிவிட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவினுடைய உயிர்ப்பின் பிள்ளைகளாய், இயேசுவினுடைய உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாய் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.